Hello viewers, welcome to our channel Jithshavlogs. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெந்தய மசாலா சப்பாத்தி. வெந்தயம் or methi leaf. இங்க இத உங்க ஃபுட்டோட ஆட் பண்றதுனால உங்க ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும், உங்க கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருந்தா சால்வ் பண்ணும், பிளஸ் லாங் ஹேர் க்ரோ ஆக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சாஃப்டான வெந்தய சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லா ஸ்பைசஸும் சப்பாத்தியில் இருக்கிறனால இதுக்கு சைட் கர்ட் மட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1.5 கப் ஃப்ளோர், 1 கப் methi leaf, 1 tablespoon salt, 1 tablespoon garam masala, 1/2 tablespoon turmeric powder, 1 tablespoon chilli powder, 1 tablespoon chicken masala, 3 tablespoons yogurt, 2 tablespoons of oil and 1/2 cup water. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுலில் 1.5 கப் ஆட்டா ஃப்ளோர் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தய லீஃபை ஆட் பண்ணுறோம். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தய லீஃப். ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறோம். 1 tablespoon garam masala, 1/2 tablespoon turmeric powder, 1 tablespoon chilli powder, 1 tablespoon dhaniya powder, 1 tablespoon chicken masala. நீங்க இப்போ வெஜிடேரியனை ப்ரிஃபர் பண்றீங்கன்னா நீங்க உங்க ஃப்ளேவர் எது இன்ட்ரெஸ்டடோ அதை கூட ஆட் பண்ணலாம். 3 tablespoon plain yogurt, ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இதோட 1/2 கப் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு சாஃப்ட் டவ் நல்லா ஒரு சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டோன்னா 2 tablespoons ஆஃப் ஆயில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். ஸோ தட் அது எதுலேயுமே ஒட்டாமல் நல்லா ரொம்ப சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு ஃபிஃப்டீன் to 20 minutes சப்பாத்தி க்ளோஸ் பண்ணி பவுல்லே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பேனை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கீ அப்ளை பண்ணிக்கலாம்.
Soft and flavored Vendaya Chappathi ready. Friends, இந்த சப்பாத்தி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. Do like, share and subscribe. Thanks for watching. See you soon.